டிஸ்கோ டிஸ்கோ. என்னமோ பெரிய மில்லியனர் மாதிரி எனக்கு லெட்டர் போட்டு வர வச்சேன். உன்னால எனக்கு என்ன லாபம்? உன் அடுப்பு தள்ளி தடவனத்துக்கு பதிலா ஊர்ல எக்ஸிபிஷன்ல 2 ரெக்கார்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் 1000 500 பிராஞ்சிட்டு இருப்பேன். ஏண்டி திண்டுக்கல் மெயின் ரோட்ல கொத்துக்கறி பரோட்டாவுக்கு சும்மா கரண்டில டைன் 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 அடிக்கும் போது மட்டும் நான் தேவைப்பட்டேன். இப்போ டிஸ்கோ டான்ஸ்ங்கிற பேர்ல பிஸ்கோத்துக்கு சீமநாய் குதிச்சாப்புல குதிக்கிற. இப்ப என்ன பார்த்தா இலக்காம போச்சா? யோ பேசின ரேட்ட கூடியா, நான் புறப்படுறேன். அடியேண்டி அளவு போறேன் போறேன் போறோம்னு பண்ணாத்திக்கிட்டு இருக்க. ஊர்ல போய் என்ன மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு அவனை லெவல் பண்றதுக்குலாம் உனக்கு வயசாயிரும். இங்கே ஜாலியா இருந்துட்டு போலாமே. அப்படின்னா தொட்டா 50. அடி பாவி. ஆனாச்சா 100. அடி சக்காலத்தி. ஒரு நாளைக்கு 200. கசுமாலம். சம்மதமா? ஏண்டி நீ என்ன எஸ்டடி காலா? டெலிபோனுக்கு ரேட் ஏத்த மாதிரி ஏத்திட்டு போறிய? நான் ஏழை இடியம்மா, கொஞ்சம் பாத்து ஏத்து. ஏழைக்கு எதுக்கா எம்எல் ஆசை? அப்படின்னா உன்னை கொஞ்சறதுக்கு கோயம்புத்தூர் மில்லவா எழுதி வைக்க முடியும்? மில்ல என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு கோயம்புத்தூர் ஆளுங்க கியூல நிக்கிறாங்கயா, கியூல. டிஸ்கோ டிஸ்கோ, இது சீசன் நேரம். நீ கேக்குற நான் தரேன். நிஜமாவா? ஆமா. அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். யாராவது விஐபி வந்தா சந்தேகப்படாம இருக்க, இத கெட்டுக்க. ஐயே யோ, இந்த தாலிய கட்டி என்ன சொந்தம் கொண்டாட பாக்குற? அடி பைத்தியக்காரி, ரேடியோவுல இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க்னு சொல்றான். உள்ள போய் ரூபாய் கட்ட கொடுப்பானா? நீ எல்லாம் இந்த நாட்டு பொது சொத்துமா, உன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது பாரு, அதுக்கு தான். அப்போ இதுக்கு தனியா ஒரு 100 ரூபாய் தரேங்கிற? ஐயோ அம்மா, இதுக்கு நான் லாயக்கப்பட மாட்டேன். எவனாவது அரப்பு நாட்டு சேக்கட்டா கொண்டாந்து விடணும். நான் தாலியை போட்டுக்க மாட்டேன். கேளுமா, சொன்ன கேளு. யாரோ வராங்க, சீக்கிரம் போடுங்க. வாங்க. வாயா. சௌக்கியமா? ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிற இந்த மீசையை கொஞ்சம் சேவ் பண்ண கூடாதாயா? இருக்கட்டும். கையடியா, அது என் சம்சாரம். யோ, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாருக்காவது சம்சாரமா இருக்கும்போது பாத்துருப்பேன். ஐயோ, உனக்கு என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த விஷயம் தான், இவங்களுக்கு ரூம் வேணும். இப்ப ரொம்ப கெடுபடியா இருக்கு. இப்படி தள்ளிட்டு வர கேஸுக்குலாம் ரூம் கொடுத்தா நான் மாட்டிக்கிறவனே. யோ ஈமி சார், யார பார்த்து தள்ளிட்டு வந்த கேஸ் என்ன? இவன் என் பொண்டாட்டியா? கழுத்துல பாத்தியா தாலி? இங்க கூட தான் தாலி இருக்கு. என் சம்சாரம் ஆயிர முடியுமா? மத்தவங்க சந்தேகப்படாம இருக்க இப்படி தாலி போட்டு கூட்டிட்டு வரது டெக்னிக்கு. அப்ப கன்ஃபார்ம் தானா? ஐயோ கருப்பு, நம்மளுக்குள்ள எவ்வளவு நல்லா பழக்கம். இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. ரூம் செட்டப் பண்ணி கொடு. ரூமு காலி இல்லையே, எல்லாம் விஐபி கோட்டா, ரிசர்வேஷன் ஆயிடுச்சே. அவங்க வந்த உடனே காலி பண்ணிடுறோம். அது ரூல்ஸ் படி தப்புங்க. அப்படியா? இப்போ ரூல்ஸ மாத்த முடியுமா? இங்க வாயா. எனக்கு நீ பணம் தரணும்ல, அந்த ஆளு தான் தரங்கிறாரு. அப்ப நீ அவங்கிட்ட பரம்புறியா? பாட்டி வர வரைக்கும் இங்க தங்க வைக்கலாம்ல. சீக்கிரம் கையில படத்தை வாங்க. எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை நான் இல்ல. என்ன இத புடியா? இங்க பாரியா, கொஞ்சம் தயவு பண்ணி ரூம் குடியா. எங்க ஊர் கோயில் முனீஸ்வரன் தான் நினைச்சு உன்னை கும்பிடுறியா? சரி, உனக்காக என் சொந்த ரிஸ்க்ல ரூம் தரேன். இங்க பாரியா, ரூம் வாடகை தினம் 300 ரூபா, அட்வான்ஸ் 500. பார்ட்டி எப்ப வருதோ ரூம் விட்டு காலி பண்ணி ஓடிடணும். டேய், ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கேடா. யோ முதல்ல கையில கொடு, பணத்தை அப்புறம் பார்க்கலாம். சரி கருப்பா, பணம். ஐயோ தலைக்கு போயிடுச்சு பணத்தை. வாங்க, ரூம காட்டுறேன். எப்படி நம்ம செட்டப்? ஆமா, கீச்சிங்க. வை கோமா வை. கையெடுங்க. காலையில இருந்து தெரு தெருவா நாய் மாதிரி அலைய வச்சுங்க. ஆஃப்டர் காஃபி டிபன் கூட கிடையாது. பசி உயிர் போகுது. முதல்ல போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு பசிக்குதா? இப்பவே போய் 4 நாளுக்கு முறுக்கு சுண்டல் வாங்கிட்டேன். என்னங்க நீங்க இவ்வளவு அல்பமா இருக்கீங்க? முறுக்கு சுண்டலாம், இது என்ன மெரினா பீச் நினைச்சீங்களா? ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கோங்க. ஆமா, இது நமக்கு திருட்டு ஹனிமூன். பூ, பழம், வாழைப்பழம். இப்பவே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். என்னையா? இல்ல, எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாயா, இங்க உட்காந்துட்டு யோசனை பண்ணா அதுக்குன்னு தனியா ஒரு ரேட் இருக்கு. நீ கொடுத்த பணம் அதுக்கே சரியா போயிடும். ஐயோ, என்கிட்ட காசுல சீக்கிரம் போடுமா. என்ன யாரும் இல்லையா? கதவெல்லாம் திறந்திருக்கு சார், உள்ள போய் பார்த்துட்டு வரேன்.
சார் உங்க ரூம் திறந்திருக்கு. யாருமே இல்லையா? யாரும் இல்ல சார். ரூம் மட்டும் திறந்து கிடக்கா? சார். திறந்த வீட்டுல நுழைஞ்சிட்டோங்கிறியா? ரகுராம இருந்திருந்தா ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணிருப்பான். அவன் ஏதோ பாடி சேர்த்து போயிடான்னு எங்க போய் தொலைஞ்சான். நீ போய் தொலை. நாளைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. ஃபேக்டரி போய் யாராரு அட்டெண்ட் பண்றாங்க தெரிஞ்சுட்டு வா. பொம்பளை பொம்பளை யார் நீ? எங்க வந்த? சொட்டையன்னு அடிச்சுடுவேன். வாங்க. போய் புடவை கட்டிட்ட நாள் பக்கவா. டேய் யாரா ஒருத்தர் இல்லையாடா? வாட்ச்மேன். ஐயோ என்னையா? கஸ்டமர் வராச்சு, விடு. யாரவன்? ஐயா யாரா நீ? வாட்ச்மேனுங்க. இவ்வளவு நாள் கதவை திறந்து போட்டு எங்கடா போயிருந்த? இது எனக்கா ரிசர்வ் பண்ண இடம் தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? எந்த பொண்ணு, ஏது பொண்ணு, யார் பொண்ணு? என்னடா ஆக்ட் பண்ற? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது? ஐயா சத்தியமா கொப்புரான விட்ட விட்ட தோசம் இல்ல. வேணும்னா விசாரிச்சு நான் விரட்டிடுறேன் ஐயா. அந்த பொண்ணை எப்படி விசாரிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். அவ குடிச்சிட்டு வரட்டும். அவளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை விசாரிக்கிறேன். நான் எப்படி விசாரிப்பேன் தெரியுமில்ல? எல்லாத்தையும் குடிச்சு. சொல்லி அடிச்சேனடி அடிச்சாடி நெத்தி அடிதா. என்ன பாத்ரூம்ல இருந்து தூது வருது? என்னவா இருக்கும்? வந்திருப்பது என் கணவனின் முதலாளி. இதை என் கணவரிடம் தெரிவிக்கவும். நான் போய் சொன்ன கேட்டியா? பணத்தை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட்டியே. ஏன் அப்படி புலம்புற? என்னாச்சு போ? நீ தங்கி இருக்கிற காட்டேஜுக்கு ஆள் வந்தாச்சு. என்னது ஆள் வந்தாச்சா? யோ வேற ரூம் பாத்து குடியா? வேற ரூம் பாத்து கொடுக்கறதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏயா வந்திருக்கிறது உன் தலை விதி, என் தலை வலி. இந்த பேப்பரை படிச்சு பாரு. யோ 2 கையில சாமா வச்சிருக்கல, நீயே திறந்து காட்டு. உனக்கு திறக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு. இப்ப முகத்துல எரிமலை வெடிக்கணுமே, கடல் கொந்தளிக்கணுமே, பேயா ஆடணுமே. உங்க பாஸ் இல்ல, பாஸ் வந்திருக்காரு. என் வைஃப்னு சொன்னியா? இல்ல இல்ல. நல்லா சமாளி, மாட்டி விட்டுறாத. தாலிய மறைச்சுக்க.